ஷேய் ஷா பிஸ்டோ எல்லாம் கேட்டுக்கோங்கடா. இப்போ கெட்டட மாளிகை பூரா எரிச்சாச்சு, சாம்பலாக்கியாச்சு. இப்போது வீடு மாளிகை பொம்மை மாதிரி இருக்கும். அண்ணாந்து பார்ப்பான், இத்தனை லட்சம் கோடிக்கு நம்ம கட்டியிருக்கோம், இத்தனை லட்சம் கோடிக்கு நம்ம கட்டியிருக்கோம். ஏப்பா வீடு மாளிகை நல்லா இருக்குது. பொண்டாட்டி புள்ள பேரம் பேத்தி நாக்கை உள்ளே விட்டு வெளியே விட்டு நீ நக்குத. கீழே என்னடா பாழாக்கி வச்சுருக்கா? படுக்கிறதுக்கு என்னடா வேணும்? இல்லை எந்திரிச்சதுக்கு என்னடா வேணும்? முட்டா குய்மன் இல்லை 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 மானிட பேல உனக்கு என்ன வேணும்? விவசாயத்தை அழித்து அங்கங்கே பூரா எல்லா இடங்களும் கெட்டடத்தை போட்டு முடிச்சிட்டான். இப்போ விவசாயத்துக்குள்ளே வருது கெட்டடம் பூரா. இப்போ விவசாயத்துக்குள்ளே கெட்டடம் வருதே இப்போ பிடிக்காரு கடவுள். அடியா பத்தரை பஞ்சவனத்தை ரெண்டு எல்லா குய்மனையும் தூக்கி கசக்கி விட்ருவார். சும்மா கணக்கு கோழி முட்டை கணக்கு ஓடிக்கிட்டு இருக்கேன் நினைக்காதடா. அப்படியே ஒவ்வொரு பத்தரை பதிவில் பூரா தூக்குவார். வென்றுகளை தூக்குவார், பத்தரை பைஞ்சனை தூக்குவார், புரோக்கரை தூக்குவார். உள்ளே புரோக்கர் போட்டோமா எல்லாரும் ஒட்டு மொத்தமாக தூக்குவார். கதை வராதுன்னு நினைக்காத, கதை துஷ்டு வரும். அந்த நேரம் ஓடுவான் ஓட்டம். புரோக்கர்லேருந்து வென்றுலேருந்து பத்தரை பதிவு வரைக்கும் ஓடுவான். அதான் சொல்லிட்டார். அதான் கதை கணக்கு போட்டார்ல. பட்டா போட்டு பவர் போட்டு நான் கொடுக்கலடா. மானிடப்பே நீயா பிறந்து நீயா விவசாயம் பண்ணி சாப்பிட்டு போடாதான் நான் கொடுத்துருக்கேன். இப்படி பட்டா போட்டு பவரை போட்டு நான் கொடுத்து உனக்கு ஓட்டுறது கொடுக்கலாத. எல்லா பில்டிங்கும் பத்திரப்பதிவுலேருந்து எல்லாமே எரிஞ்சு போச்சு. பத்திரப்பதிவில் தானே பதிஞ்சு நிற்கி. வீடு மாளிகை மில்லு தொழிற்சாலை கம்பெனியை பூரா பத்திரப்பதிவில் இருக்குது எல்லாமே. அடுத்து பஞ்சாயத்து போட்டு எரிக்கையில் பஞ்சாயத்து போடும், மின்சாரத்தை எரிக்கணும். இது ரெண்டையும் சேர்த்து எரிச்சாச்சுன்னா எல்லா வீடு மாளிகையும் சோழி முடிஞ்சுவோம். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா.